எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க. அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க. பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 வருஷத்தை பார்க்க போறோங்க. அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா கடக ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது வீடாக இருக்கிறாங்க. அதே போல இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே நல்ல குணங்கள் உடையவங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள். அப்போ இந்த புனர்பூசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஜீவ சமாதி அடைந்தவர்கள், சித்தர்கள், மகான்கள் படத்தை வைத்து நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. அதே போல ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அகத்தியர் திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு ரிஷபம் ராசி, கன்னி ராசி, மகரம் ராசி, விருச்சிகம் ராசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கடக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள். அதே போல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களும் இவங்க தாங்க. எதையுமே திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் இந்த கடக ராசிக்காரர்கள் தாங்க. பொதுவாக கடக ராசிக்காரரை பார்த்து இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வருங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எப்படியாவது செய்து முடிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. அதே போல் எப்பவுமே கலக்கம் இல்லாமல் கூடியவர்களும் இவங்க தாங்க. நீங்கள் எப்பவுமே கபடம் இல்லாதவர்களுங்க கடகராசி அன்பர்களே. அதனால் நீங்கள் எப்பவுமே கலங்கக்கூடாதுங்க. ஆனாலும் நீங்கள் கலக்கத்தில் தான் இப்போ இருக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுதுங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்களும் யாருன்னு கேட்டால் கடகராசியை சொல்லலாங்க. நீங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும், அதாவது ஒரு அன்பாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட இருந்து ரொம்பவே நீங்கள் உரிமையாக எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்த உரிமை உங்களுக்கு சில சமயத்தில் ஏமாற்றமாக அமையுதுங்க. அதனால தான் உங்களுக்கு பல நாள் தூக்கம் கெட்டு போயிட்டு நீங்கள் இருக்கிறீங்க கடகராசி அன்பர்களே. இது நிச்சயமாக உண்மைதானே. அதே போல் இந்த உலகம் ஒரு மாயங்க. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காதுங்க. அதனால் நீங்கள் யாரையுமே முழுமையாக அன்பு காட்டுறாங்கன்னு நம்பவே வேண்டாங்க. அப்போ கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. இந்த குரோதி வருஷத்தில் ஒரு நல்ல வருஷமாக நீங்கள் மாற்றணுங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் உங்ககிட்ட உண்மையாக இல்லைங்க. அவர்கள் கொடுக்குற அன்பும் உண்மையானது இல்லைங்க. அது உங்களுக்கு போலிங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி மனசில் வச்சுக்கின்னு இந்த வருஷத்தை எதுக்காகவும் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆகையால் கடகம் ராசிக்காரர்களே, இந்த கோதி தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு எத்தனை ஆதாயங்கள் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை விரயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க. அதாவது எல்லாமே வேணும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி காசு பணம்லாம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி. இதை தான் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறீங்க. அப்போ இந்த கடக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் செயற்கை போலியை அதிகமாக நம்பி ஏமாறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. சிரமங்களையும் காயங்களையும் நீங்கள் பட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பியவர்கள் போலியாக இருக்கிறாங்க, உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. அதை கண்டு நீங்கள் நம்பியும் ஏமாந்து இருக்கிறீங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க.
அந்த ஏமாற்றத்தை உங்களால் தாங்க முடியலைங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டம் போய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வருடமே வந்துருச்சுங்க. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் கடகம் ராசி அன்பர்களே. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து, அதாவது இன்றைய காலகட்டத்திலேருந்து நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, யாருக்கிட்டேயும் உங்கள் மனசை அடகு வைக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் அடகு வச்சிங்கன்னா மீட்க முடியாதுங்க. பொதுவாக நாம் ஒரு நகையை கூட அடகு வைக்கிறோங்க, ஆனால் அந்த நகையை நம்ம எப்பயுமே மீட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கான வட்டியை நம்ம கட்ட முடியும். ஆனால் நீங்கள் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க. ஆகையால் உங்கள் மனசை காப்பாற்ற முடியாது. அதனால் கடகராசி அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் இருந்து நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, உங்கள் மனசை அடகு வைக்காதீங்க. அப்போ குரோதி வருஷத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் எத்தனை ஆதாயம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆதாயம் கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கொடுத்திருக்கிற இந்த 6 ஆதாயத்தை நீங்கள் அதை நல்ல முறையில் உங்கள் திறமையால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுங்க. அதாவது சாதகம்னா எப்படின்னா, அந்த ஆதாயத்தை உங்களுக்கு லாபமாக வச்சுக்கணுங்க, லாபமாக மாற்றிக்கணுங்க. அடுத்ததாக யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுங்க, யாரோடைய வார்த்தையும் நம்பி உங்கள் பயணம் இந்த வருஷம் இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஒருவேளை இருந்தால் அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுங்க. இது உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கடகம் ராசிக்காரர்களே மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைக்கு நீங்கள் தயவு செஞ்சு காது கொடுக்காதீங்க, மயங்காதீங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு 6 வாய்ப்பு தாங்க, அதை உங்களுக்கு மட்டும்தாங்க, மற்றவங்களுக்கு இல்லைங்க. அதே போல் கடக ராசிக்காரர்களே நீங்கள் உங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக ஒரு முடிவை நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது மைனஸில் போய் முடியுங்க, அதாவது தோல்வியில் தான் போய் முடியுங்க. அப்போ இந்த 6 ஆதாயத்தையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, கடவுள் உங்களுக்கு என்ன வழியை காட்டுறாரோ, என்ன திசையை காமிக்கிறாரோ அந்த வழியில் உங்கள் தேவைக்காக மட்டும் போக, மற்றவர்கள் ஏதாவது உங்களை செய்ய சொன்னாலோ இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் உங்கள் வழியை தவிர்த்து அவங்களுக்காக உதவி செய்ய போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுங்க. ஆகையால் கடகம் ராசிக்காரர்களே உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்கிறதுக்கு பாருங்க. ஆகையால் உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, மற்றவர்களை எண்ணி கவலைப்படாதீங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களுக்கு 10 விரயத்தை கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது 6 ஆதாயம் 10 விரயம் கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ இந்த குரோதி வருஷத்தை கடப்பதற்கு விரயம் 10 அப்படின்னா நீங்கள் பயிற்சி அதிகமாக மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க கடகம் ராசி அன்பர்களே. அதாவது நீங்கள் அந்த 6 ஆதாயத்தை விட இந்த 10 விரயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகமாக முயற்சிகள் மேற்கொள்ளணுங்க, பயிற்சிகள் மேற்கொள்ளணுங்க. அதாவது நீங்கள் ஒரு டார்கெட்டை எண்ணி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த டார்கெட்டை நம்பி இருங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு மேற்கொண்டு நீங்கள் அந்த பயிற்சியை எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுங்க. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 10 விரயம் இருந்தாலும் 6 ஆதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க கடவுள். அதனால் உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கும் வல்லமை உங்ககிட்ட இருக்குங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தாங்க கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நீங்கள் நினைக்கணுங்க. அதனால் நீங்கள் யாரையும் நம்பிடாதீங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறவங்க போலியானவங்க. அதனால் கடகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது மீண்டும் அந்த தவறு வராமல் பார்த்துக்கிறது தாங்க மனுஷத்தன்மை. ஆகையால் அந்த தவறு வராமல் பார்த்துக்கணுங்க. இப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த 10 விரயங்கள் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அதை அடித்து தவிடு பொடியாக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட 6 ஆதாயம் இருக்கிறதுனால இந்த 10 விரயங்களை நீங்கள் வெல்றது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க, ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர்கள் போலியானவர்கள். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே ஒரு ஆம்பிஷனாக கொண்டு செயல்படுங்க. அதே போல் நீங்கள் என்ன வெல்ல நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி மட்டுமே உங்களுடைய பயணம் இருக்கணுங்க, வேறு எந்த ஒரு மாற்றுப்பாதையிலையும் போகாதீங்க. அதே போல் எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனை தடைகளை தாண்டி வாங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க.
அதுதான் கடக ராசிக்காரர்களே, முடிஞ்ச வரைக்கும் துர்க்க பரமேஸ்வரியை நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் திண்டிவனம் அருகில் திருவக்கரையில் உள்ள 3ஆம் பிறையுடன் காட்சி கொடுக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கூடவே பார்த்தீங்கன்னா அம்பாள் வரப்பிரசாத துர்க்கை அம்மனும் இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் அங்கே சென்று வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களே, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த திதிகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் அரளிப்பூ மாலை கட்டி சுவாமிக்கு சாத்துங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் எலும்பச்சம்பழ மாலை கட்டியும் அதே போல் நீங்கள் சுவாமி துர்க்கைக்கு சாத்துங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் தொடர்ந்து நீங்கள் வணங்கி வர அனைத்து சகல தோஷங்களும் நீக்குங்க. கடகம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த வருட தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குங்க. அதே போல் 5ஆம் இடத்துல புண்ணியஸ்தானத்தில் பூமி, நிலம், வீடு சம்பந்தமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க உள்ளதுங்க கடகம் ராசி அன்பர்களே. அடுத்ததாக உங்களுக்கு குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமணங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் 2ஆம் திருமணமும் கைகூடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு இது எல்லாமே நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக நீங்கள் கடகம் ராசிக்காரர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருகில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. அருகில் துர்க்கையும் நீங்கள் ரொம்பவே வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் நிச்சயமாக கிடைக்குங்க. ஆகையால் கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் பழனிமலை எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாதீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்தாலும் அந்த முருகப்பெருமானை நீங்கள் நினைச்சிக்காங்க. அதே போல் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆகையால் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் போலியானவங்க. அதனால் நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போங்க. வெற்றி உங்களுக்கு உண்டாகுங்க. வாழ்க வளமுடன். நம்மளுடைய வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே உங்களுக்கு போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. ஆகையால் இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் இன்று முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.